வாங்க அலங்க. என்னப்பா இது? தெரியலையடா. வா என்னன்னு போய் பாப்போம் வாங்க. சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அதான் வீட்டை அளந்துட்டு இருக்கோம். எதா இருந்தாலும் ஆபீசர் கிட்ட கேளுங்க. ஏன்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அளந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. சார் நான் தான் சொல்றேன்ல சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், நீங்க ஆபீசர் கிட்ட கேளுங்க சார். வாடா பத்து. ஏன் சார் வீட்டுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னன்னு கேட்டா எந்த விவரமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? அப்போ புறம்போக்கு இடத்துல வீடு கட்டுறது மட்டும் நியாயமா இருக்கா சார்? என்ன சார் சொல்றீங்க? இது எங்க அப்பா உழைச்சு சம்பாதிச்சு கட்டின வீடு சார். எத்தனை வருஷமா நாங்க இங்க இருக்கோம். அஞ்சலி ஸ்வீட்ஸ் தெய்வநாயகம்னா வெளிய நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு சார். நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க? நான் ஏன் சார் தேவையில்லாம சொல்ல போறேன்? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க. டேய் பத்து என்னன்னு பாருடா. அத்தை, இப்படி ஒரு அடியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடம் வந்து புறம்போக்கு இடங்கிறதுக்கு டாக்குமெண்ட் இருக்கு. அப்புறம் இந்த வீட்டை இடிக்கிறதுக்கான ஆர்டரும் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இது என் வீடு சார், என் பேர்ல இருக்கிற இடம். இல்ல இத நான் இடிக்க விட மாட்டேன். வயசுல பெரியவரா இருக்கீங்க, எங்க கடமை செய்ய விடாம தடுக்காதீங்க. வெளியே பொக்லைன் வண்டி ரெடியா இருக்கு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஜாமான் எடுத்து வெளியே போடுங்க. வேணாம் வேணாம். போய் கரண்ட் கட் பண்ணுங்க. சார் 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 வேணாம். பண்றது ரொம்ப அராஜகம். வாழற வீட்டை இடிக்கிறேன்னு சொல்றீங்களே சார். சார் வேணாம் சார், இது நான் ஆசையா கட்டின வீடு சார். இது வீடு இல்ல சார், என் உயிர் சார். சார் இந்த வீட்டை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சென்டிமெண்டா பேசுறதுனால என்னால ஒன்னும் பண்ண முடியாது. மேல் எடுத்த உத்தரவு, நான் என்ன பண்ண முடியும்? சார் சார் இந்தாங்க சார். சார் சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும்ல, அதையே சார் செய்யல. 3 தடவை நோட்டீஸ் அனுப்பியும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லாதனால தான் நாங்க இப்ப வீட்டை இடிக்கவே வந்திருக்கோம். சார் என்ன சார் பேசுறீங்க? எங்களுக்கு அந்த மாதிரி எந்த நோட்டீஸும் வரலையே. நாங்கலாம் ஊட்ல தானே இருக்கோம். மா, உங்களுக்கு நோட்டீஸ் வரலன்னா நாங்க என்னமா பண்றது? இப்படி பதில் சொன்னா என்ன சார் அர்த்தம்? இடிக்க வரப்ப பதற நாங்க நோட்டீஸ் வந்திருந்தா சும்மா இருந்திருப்போமா? நீங்களே சொல்லுங்க சார். நோட்டீஸ் தானே வந்திருக்கு, இடிக்க வர மாட்டாங்கன்னு அலட்சியமா இருந்திருப்பீங்க. இல்லன்னா வர்ற அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து சரி கட்டலாம்னு நினைச்சிருப்பீங்க. சார் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க சார். எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்ல. இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. ஹலோ. யோ, நம்ம ஊட்டை இடிக்கிறதுக்கு அதிகாரிங்க பெரிய பெரிய புல்டோசர்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன நீ உளறிட்டு இருக்க? உனக்கு என்ன ஏதாச்சும் பைத்தியமா? நம்ம வீட்டை யார் வந்து இடிக்க போறா? யோ, நான் உளறலையா? நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இங்க பெரிய பிரச்சனை. தாத்தால இடிஞ்சு போயிருக்காருயா. என்ன சொல்ற நீ? சரி நீ போன வை, நான் உடனே வரேன். சார் சொன்னா பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு கோஆபரேட் பண்ண மாட்டீங்களா? அது இல்ல சார், இது எங்க வீடு சார். எங்க அப்பா இந்த இடத்த முறையா வாங்கி கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு சார். திடீர்னு வந்து இடிக்கிறேன்னு சொன்னா எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அது எப்படி சார் கவர்மெண்ட்ல திடீர்னு வந்து இடிப்பாங்க? 3 தடவை நோட்டீஸ் கொடுத்து நீங்க எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ணலனா தான் இடிப்பாங்க. இது உங்களுக்கே தெரியாதா? சார் அப்படி எதுவுமே வரல சார். அப்படி வந்திருந்தா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணி இருப்போமே. ஐயா, வராம இருந்திருக்காது, வந்திருக்கோம். அதை நீங்க யாரும் பெருசா கண்டுக்காம விட்டுருப்பீங்க. இல்ல சார், இல்ல சார். இதுக்கு என்ன தனிப்பட்ட விரோதமா என்ன? அவர் வேலையை செய்ய விடுங்க சார். நீங்க உங்க வேலையை பாருங்க சார். பொருளை எடுத்து வெளியே போடுங்க. போங்க சார். இல்ல சார். ஐயோ தாத்தா. சார் சொல்றத கேளுங்க. சார்
சார் என் வீட்டுக்காரர் வந்து நிறுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க யாரையும் நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். ஏமா கொஞ்சம் வழி விடுமா. இல்ல நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் விடவே மாட்டேன். மா மரியாதை சொன்னா கேட்க மாட்டீங்களா? வழி விடுங்கம்மா. ஐயோ இருங்க, தயவு செஞ்சு இருங்க. என்ன மூவ் பண்ணிருக்கீங்க? இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அத்தை. நான் தான் சொன்னேன்ல, இந்த சாவித்திரியோட அடி ரொம்ப பெருசா இருக்கும்னு. வேற லெவல். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? உங்களை என்ன கொண்டு வர சொல்லுங்க. ஓகே சார். எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் இந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்க? வர்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என் வேலை எப்படி சார் பாக்குறது? சார் பாதிக்கப்பட்டவங்க கேட்டா சொல்றது உங்க கடமை சார். அதுக்காக வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையுமா சொல்லிட்டு இருக்க முடியும்? இந்த இடம் புறம்போக்கு நிலம். அதுல உங்க தாத்தா வீடு கட்டியிருக்காரு. அதை இடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இதாங்க இந்த டாக்குமெண்ட் பாருங்க. பாத்துட்டீங்களா? இப்ப எடுக்கலாமா? சார் ஒரு நிமிஷம். சார் சார் இங்க ஒரு பிரச்சனை சார். அந்த ஆபீசர் கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. சரிங்க சார். சார் பேசுங்க. என்ன சார் மேல் இடத்துல இருந்து பிரஷர் பண்றீங்களா? யார் சொன்னாலும் நான் என் கடமை செய்வேன் சார். சார் ப்ளீஸ் சார் பேசுங்க சார். இந்தாங்க பேசுங்க. சார் இவங்க புறம்போக்கு இடத்துல வீடு கட்டியிருக்காங்க சார். 3 தடவை நோட்டீஸ் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல சார். அதனால கவர்மெண்ட்ல இருந்து இடிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அதைத்தான் நாங்க செய்யறோம். இத்தனைக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் நாங்க காமிச்சிட்டோம். அவர்கிட்ட மதர் டாக்குமெண்ட்டை வாங்கி பாத்தீங்களா நீங்க? அதை யாருமே காட்டலையே. அவர்கிட்ட போனை கொடுங்க, நான் சொல்றேன். ஓகே சார் கொடுக்குறேன். சார் சொல்லுங்க சார். உங்க வீட்டோட மதர் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? இருக்கு சார். அதை கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டுங்க. அவரு அதை ஈசி போட்டு பாப்பாரு. அப்போ அது புறம்போக்கு இடமா இல்ல உங்க தாத்தாவோட இடமான்னு தெரிஞ்சிட போகுது. நீங்க கவலையே படாதீங்க, நான் உடனே அங்க வரேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. தாத்தா நம்ம வீட்டோட மதர் டாக்குமெண்ட் எங்க தாத்தா இருக்கு? உள்ளதாம்பா இருக்கு. வா போய் பாப்போம். சார் ஒரு நிமிஷம். அப்பா எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்கப்பா. தாத்தா எங்க வச்சிருக்கீங்க?
எங்க வச்சேன்னா அம்மா பூமி, இது இந்த வீட்டோட தாய் பத்திரம். இது உங்ககிட்டயே இருக்கட்டும். இந்தா வாங்கிக்க. எதுக்கு தாத்தா இத என்கிட்ட கொடுக்குறீங்க? நான் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் தேவைப்படுற நேரத்துல வாங்கிக்கிறேன். இந்தா. சரிங்க தாத்தா. என்னாச்சு தாத்தா? சித்தார்த், நான் பொம்மி கிட்ட இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்திருந்தம்பா. போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் அந்த பொம்மையை நம்பி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே. நான் அப்பவே சொன்னேன், அவளை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. நம்மள நடுத்தெருவுல நிறுத்திடுவான்னு சொன்னேன், கேட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதுதான். இதோ வெளியே நிக்குது குண்டவுசரன். சரி விடுங்கய்யா, செத்தவங்க என்ன கொண்டா போயிருப்பாங்க, இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. எங்க இருக்குதுன்னு நம்ம ஒரு தப்பா தேடி பார்ப்போம் வாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க போய் தேடலாம். என்னதான் நடக்குதுங்க? தமன்னா, அந்த கிழமை பொம்மை கிட்டதான் இந்த வீட்டோட மொத்த டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் இப்படி ஒரு ஏற்பாடை நான் பண்ணேன். சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்ப தேடினா அந்த டாக்குமெண்ட் கிடைச்சிருமே, அப்ப என்ன பண்றது? என்னடா மனோ, உங்க அம்மாவை நீ புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? எவ்வளவு சீப்பாவா நான் பிளான் பண்ணுவேன்? இந்த வீட்டையே தலைகீழ திருப்பி போட்டாலும் அந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு கிடைக்காது. என்னக்கா சொல்றீங்க? அந்த டாக்குமெண்ட் இந்த வீட்ல இல்லன்னு சொல்றேன். அது எப்படி அத்தை நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? அதானே. தாத்தா பொம்மை கிட்ட அந்த மதர் டாக்குமெண்ட்டை கொடுத்தாரு. அவ வச்சிருக்கணும்னா நியாயமா சித்தார்த் பொம்மை ரூம்ல தான் இருக்கணும். ஆனா நாம ஒரு தடவை சித்தார்த்த போலீஸ்ல மாட்டி விட்டதுனால பொம்மையோட டைரியை தேடுறதுக்காக அந்த ரூமை ஃபுல்லா அலசி ஆரஞ்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? அப்ப கூட அந்த டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்கலையே. அப்போ அந்த பத்திரம் இந்த வீட்ல இல்லன்னு தானே அர்த்தம்? ஆமா அத்தை. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை தாத்தாவும் உங்க அப்பாவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். அவங்களும் இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட் இங்க இல்லங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அத வச்சுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த வீட்ல இல்லங்கறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த பிளானையே போட்டேன். சூப்பர் அத்தை, செம்ம பிளான். வேற லெவல்மா. சரி, நாம மட்டும் இங்க இருந்தா அவங்களுக்கு டவுட் வந்துரும். தேடுற மாதிரி நடிப்போம். வாங்க. தாத்தா, அங்கேயும் தேடி பார்த்துட்டேன் தாத்தா. அங்க ஒண்ணுமே இல்ல தாத்தா. ஒண்ணுமே இல்லையே இங்க. வாடா. பாத்து. என்னடா சித்தார்த், என்னாச்சு? தாத்தா, டாக்குமெண்ட் எங்கேயுமே இல்ல தாத்தா. தாத்தா, இப்ப என்ன தாத்தா பண்றது? வாங்க, எல்லாரும் போய் நடுத்தருவுல நிக்கலாம். சார், எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? இருங்க சார், நான் போய் என்னன்னு பார்த்து வரேன். என்ன சார், எவ்வளவு நேரம் வெளியே நின்னுட்டு இருக்கிறது? இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா டாக்குமெண்ட்டை?
எங்க சார் மதர் டாக்குமெண்ட்? சித்தார்த் நீ ஃபோன் பண்ணல வராரு. வந்துட்டாரு. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சித்தார்த், என்னாச்சு? சாரி சார், என் ஒய்ஃப் பொம்மி கிட்ட தான் தாத்தா அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து வச்சிருந்திருக்காரு. அப்படியா? அவங்க தான் இறந்து போயிட்டாங்க இல்லையா? ஆமா சார். சார் அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல சார். அதை தேடி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது சார். சார், இவங்க குடும்பம் சமுதாயத்துல பேரெடுத்த குடும்பம். அவங்க பொய் சொல்லவோ ஏமாத்தவோ மாட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமே சார். இப்போ உடனே ஆக்ஷன் எடுக்கலன்னா எனக்கு மேல இடத்துல இருந்து பிரஷர் வரும் சார். சார், பிரஷர் வந்தா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இவ்வளவு சொல்றதுனால ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன் சார். இங்க பாருங்க சார், அது கூட உங்களுக்காகத்தான். அதுக்குள்ள டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை இடிக்கிறது உறுதி. அதுவரை நாங்க இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு இது போதும் சார். அதுக்குள்ள எப்படியாவது மதர் டாக்குமெண்ட் தேடி எடுத்துறோம். சித்தார்த் சார், நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க சார். இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள எப்படிப்பா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வரது? அது எங்க இருக்குன்னு கூட தெரியலையாப்பா. தாத்தா, இது நீங்க உழைச்சி சம்பாரிச்சு கட்டின வீடு. இதை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாத. எப்படியாச்சும் அந்த டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் தாத்தா. எப்படி கண்டுபிடிப்ப? என்ன பண்ண போற? அந்த ஆள் கிளியரா சொல்லிட்டான், டாக்குமெண்ட் 2 மணி நேரத்துல வரலன்னா வீட்டை இடிப்பேன்னு சொல்லிட்டான். கண்டிப்பா வீட்டை இடிக்கத்தான் போறோம். நாம எல்லாரும் நிச்சயமா ரோட்ல தான் போய் நிக்க போறோம். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? எதுவுமே பண்ண முடியலனாலும் ஒரு நம்பிக்கையோட பேசுடா. அப்பா, நம்பிக்கையை வச்சுட்டு நாக்கத்தான் வலிக்கணும். இந்த ஆளை பேசாம இருக்க சொல்லுங்க. ஏன் வாய் அடக்கிடுவானுங்க. அவனை விடு சித்தார்த். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, இந்த வீட்டை இடிக்க விட்டுறக்கூடாது. அதை கண்ணால பாக்குற சக்தி எனக்கு கிடையாது சித்தார்த். இந்த வீட்டோட ஒரு செங்கல் அசைஞ்சா கூட உயிர் போயிடும்பா. ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்படியாச்சும் அந்த பத்திரத்தை கொண்டு வர பாக்குறேன் தாத்தா. இந்த வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு தாத்தா. அடடடடடடடா. உன்னா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குன்னு என்ன நம்பிக்கை இருக்கு? உன் பொண்டாட்டி குழியில இருந்து எழுந்து வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வர போறாளா? தாத்தா, அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். வந்துட்டான் அடுத்த பித்தலாட்டக்காரி. அதானே, பொம்மி இருந்த போது இந்த வீட்ல இருந்த எங்களுக்கே அந்த டாக்குமெண்ட் எங்கன்னு தெரியலையா? இவன் ஆஃப்டர் ஆல் பொம்மி செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல நடிக்க வந்தவ. இவளுக்கு எல்லாம் தெரியுமா? அப்படியே டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துருவேன். எங்களை என்ன முட்டாளாக்க பாக்குறியா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல. நீ ஏதாவது முட்டாள்தனம் பண்ண வீடு நம்ம கையை விட்டு போயிடும். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? யோ, நீ என்னைக்கு நான் சொல்றத நம்பிருக்கிற? நீங்க யாரு நம்பினாலும் நம்பாங்காட்டியும் டாக்குமெண்ட் எங்க இருக்குதுன்னு நான் சொல்றேன். தாத்தா, அவ கிடக்குறா விடுங்க. இப்ப வந்தார்ல ஒரு ஆபீசர், அவர்கிட்ட பேசி ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு நான் பாக்குறேன். தாத்தா, பொம்மி அக்கௌண்ட் இருக்கிற பேங்க் லாக்கர்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? போயிட்டு வாப்பா. எக்கா, பார்த்தலக்கா, ஊடே கதி கலங்கி நிக்குது. இப்ப நான் என்னக்கா பண்ணிட்டோம்? எனக்கு சத்தியமா புரியலக்கா. இந்த வீட்டை இடிக்க போறோம்னு சொன்னதும் என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சுக்கா. இப்ப என்னக்கா பண்றது? நீ வாக்கா,
நீ வந்தா எல்லாம் சரியாயிரும்க்கா. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நீ தானக்கா காவலா இருப்ப. தாத்தா பாட்டின்னு எல்லாருமே உடைஞ்சு போய்கிறாங்க. நீ வாக்கா, வந்து நான் என்ன பண்ணோன்னு சொல்லுக்கா, வாக்கா. எக்கா நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் வரலக்கா. இம்மா நாளா நீ தானே வந்து இத இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி தந்த. நீ வந்து சொல்லுவேங்கிற நம்பிக்கையில தானே நான் இங்க வந்து நின்னு இருக்கிறேன். எக்கா வாக்கா. இந்த குடும்பமே இன்னைக்கு நடு தெருவுல நிக்க போதுக்கா. தாத்தா உன்னாண்டதான் இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ட கொடுத்தாரா. இந்த வீட்டை இடிக்காம காப்பாத்தணும்னா நீ வாக்கா, வாக்கா. நான் இம்மா தூரம் அழுதும் ஏன்க்கா நீ வரமாட்ற? மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா?